வணக்கம். இது ஜாதகம் A to Z. கல்வியில் சிறந்த ஔவையாருக்கே அறிவு என்பது முடிவற்றது என்று பாடம் புகட்டிய இடம்தான் பழமுதிர் சோலை. மற்ற 5 படைவீடுகளில் தனித்தனியாக காட்சியளித்த முருகன் இங்கு மட்டும் ஏன் தனது இரு தேவியருடன் காட்சியளிக்கிறார்? இங்குள்ள நாவல் மரம் ஏன் வருடம் முழுவதும் பலன் தருகிறது? ஜாதகத்தில் புதன் மற்றும் குருவின் அருள் பெற்று வாழ்க்கையில் முழுமையான முதிர்ச்சியை அடைய இந்த தலம் எப்படி உதவுகிறது? இன்று நாம் பார்க்கப் போவது பழமுதிர் சோலை, ஞானம் கனிந்த சோலை. பழமுதிர் சோலை, ஆழமான தகவல்கள். பழம் முதிர் சோலை என்பது நேரடி பொருள். ஆனால் தத்துவார்த்தமாக ஒரு மனிதனின் அறிவு கனிந்து முதிர்ச்சியடைந்து இறைவனோடு ஒன்றும் நிலையை இது குறிக்கிறது. ஞான மூதாட்டி ஔவையார் ஒரு நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது மரத்தின் மேலிருந்த ஒரு சிறுவன் முருகன், பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். ஔவையார் குழப்பத்துடன், பழத்தில் என்ன சுட்ட பழம் என்றார். சிறுவன் பழத்தை உதிர்க்க அதில் ஒட்டியிருந்த மணலை ஔவையார் ஊதினார். அப்போது சிறுவன் சொன்னான், சூடாக இருப்பதால்தானே ஊதுகிறீர்கள், இப்போது இது சுட்ட பழம்தானே? இந்த சம்பவம் ஔவையாரின் கர்வத்தை நீக்கி அவருக்கு பேரறிவை தந்தது. அறுபடை வீடுகளிலேயே இங்கு மட்டும்தான் முருகப்பெருவான் வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய இருவருடனும் இணைந்து திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இது இல்லற வாழ்வில் இருப்பவர்களுக்கு பெரும் அருளை தரும் இடமாக கருதப்படுகிறது. சாதாரணமாக நாவல் மரம் ஆடி ஆவணி மாதங்களில்தான் பலன் தரும். ஆனால் இங்குள்ள மரம் முருகனின் திருவிளையாடலால் கந்தசஷ்டி விழா நடக்கும் ஐப்பசி மாதத்தில் பலன் தருகிறது. இது இன்றும் ஒரு இயற்கை அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. முழுமையான வாழ்வு. ஜாதகத்தில் 7ஆம் இடம் களத்ரஸ்தானம் பாதிக்கப்பட்டவர்கள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கு வந்து வணங்கினால் இல்வாழ்க்கை இனிக்கும். கல்வி மற்றும் வாக்கு சாதுரியம். ஔவையாருக்கே அறிவு புகட்டிய தலம் என்பதால் பேச்சாற்றல் வளரவும் எழுத்துத் துறையில் சாதிக்க விரும்புவர்களுக்கும் இது உகந்த இடம். இயற்கை பரிகாரம். ஜாதகத்தில் வனதேவதை அல்லது குலதெய்வ சாபம் இருப்பதாக நினைப்பவர்கள் இந்த மலைக்காட்டிலுள்ள நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடுவது அனைத்து தோஷங்களையும் நீக்கும்.